இந்த ப்ரைஸை நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சுட்டு நம்ம இது எந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் இதனுடைய மூமெண்டம் இருக்க போகுது, இதை டீகோட் பண்ணுறது ஃபவுண்டர் ஆஃப் பிகே பெருகிருஷ்ணன். சரிங்களா? இது வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, ஆப்ஷன் ட்ரேடிங். ஆனால் இது பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும், ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. இது லாஸோ இல்லது லாபமோ எதுவுமே இது நான் பொறுப்பாக மாட்டேன். லெஸ் டீகோட். சரிங்களா? இதில் டீகோட் பண்ண விரும்புகிறேன். இப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இதில் ட்ரா பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மந்த்லி கேண்டிலில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்துங்க, மந்த்லி கேண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபெப் டூல்ஸ் எடுங்க. இது எங்கே இருக்குது, அதான் அப்போ ஹையும் பிரேக் பண்ணல, லோவையும் இது பண்ண மிட் ரேஞ்சில் இருக்குது. அப்போ இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் பாருங்கள், இதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 251 ரூபா. இதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் இது கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும். இந்த கால் ஆப்ஷன் நாளைக்கு என்ன மாதிரி ஒரு ரியாக்ட் ஆக போகுதுன்னா, வீக்லியுடைய மிட் பாயிண்ட்டை கிராஸ் ஓவர் பண்ணது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லெவல்லையும் கிராஸ் பண்ணதுன்னா, இந்த செகண்ட் அட்டம்ப்டில் இதை எடுத்தனா ஸ்டாப் லாஸு. இப்போ நான் இங்கே எடுக்கிறேன்னா ஒரு ப்ரைஸு, இது கீழே எஸ்எல் வைக்கணும். ரீசெண்டான வந்த கேண்டிலுடைய 15 மினிட்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு ரேலி இது வந்து ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு சைடு வேலை நிற்க போகுது. சப்போஸ் வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, அப்போ வீக்லி ஐயை பிரேக் பண்ணதுன்னா மந்த்லினுடைய ஹையை நோக்கி இந்த கேண்டில் நகர தொடங்கும் படிப்படியாக. ஸ்பீட்னஸ் எடுக்கிறதுக்கு உண்டான இதனுடைய இடம் இது வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம எப்படி டீகோட் பண்ணி நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கலான்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இது ப்ரீவியஸ் டே உடைய ஹையை கட் பண்ணது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஆனால் ஹையை கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த க்ளோசிங் ப்ரைஸ் நியர்பையில் அந்த ப்ரைஸ் செக்ஷன் வருது. ஆனால் திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிடுது. திருப்பி ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி அகெயின் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் போட்டு திருப்பி போச்சுன்னா, ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் இந்த 78ன்றது ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வீக்லி உடைய ஓப்பன் பாயிண்ட்டுன்றது திருப்பி வந்துச்சுன்னா ரெஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ திருப்பி இந்த வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுடைய கேண்டில் அடுத்தது மூவ் ஆகும்போது தான் இதனுடைய ஸ்பீட்னஸ் இப்படி இருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனில். சரிங்களா? இந்த கால் சைடுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் எப்படி நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா? அடுத்தது புட் ஆப்ஷனுடைய ஒரு கீ லெவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 24,500 ப்ரைஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இதில் ஆல்ரெடி நானே இண்டிகேட்டர் வச்சுருக்கேன். இது நம்மளே ரெடி பண்ணது. இது ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க தொடங்கிடும். இதில் பார்த்துங்க, காலையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டும்
வீக்லி மிட் பாயிண்ட்டும் இதை தாக்கு பிடிக்க முடியாமல் அகெயின் சரிஞ்சு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதில் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இது மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டு எங்கன்னு பார்க்கலாம். சரி, நம்ம இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நம்ம மேனுவலாக ஒரு நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே நம்ம சொந்த முயற்சி தான் ஒரு அசுரத்தனமான வெற்றி தரும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நாளினுடைய மொமெண்டம் எப்படி இருக்க போகுது. இது போன மாதனுடைய கேண்டில் ஓப்பன் ப்ரைஸு 309 ரூபா. இப்போ 310 ரூபான்னு நம்ம ஒரு ரவுண்டாக எடுத்துக்கலாம். 310 ரூபா. அப்போ போன வாரத்தினுடைய கேண்டிலில் நம்ம 290 ரூபா ஓப்பன் ப்ரைஸ். ரூபா. இதை நல்லா கவனிச்சுங்க. இப்போ இதனுடைய ப்ரைஸ் செக்ஷனில் நம்ம ஒரு தரவு எடுக்கலாம், டேட்டாவை. இது எப்படிலாம் மூவ் ஆகிருக்கு உதாரணத்துக்கு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ லோ டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ நேற்றுனுடைய கேண்டில் ஒரு ஃபிளிப்பர் ட்ராப் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதாவது திங்கட்கிழமைக்கு உண்டான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்போ இதை நல்லா டீகோட் பண்ணும்போது, இதை நல்லா தெளிவாக பார்க்கும்போது பாருங்கள், நாளையினுடைய லெவலில் இந்த லெவலை இதை கட் பண்ணிக்கும்போது இது ஃபர்தராக ஃபாலோ ஆக துடைக்கணும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,500 புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை பார்க்குறோம். ஒன்றும் சொல்கிறேன், இது செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர். ஆனால் இதனுடைய பகிர்ச்சிக்காக மட்டும் இதை மேம்படுத்தி டீகோட் பண்ணி சொல்கிறோம். அப்போ செகண்ட் அட்டம்ப்டில், அதாவது இது எதை கிராஸ் பண்ணுதுன்னா, வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணுது, மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணுது. அந்த 310 ரூபா அது வீக்லி மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேற்றுனுடைய க்ளோசிங்க்கு மேலே, வீக்லி ஓப்பனுக்கு மேலே, மந்த்லி ஓப்பனுக்கு மேலே. அப்போ இது உன்னுடைய மொமெண்டம் எது வரைக்கும் இருக்குன்னா 350 ரூபான்றது இருக்கும். இது ஃபுல்லாக இதனுடைய பையிங் டிப்பு உண்டான ஏரியா. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த ப்ரைஸில் ஹையில் போயிட்டு இதை பிடிக்கக்கூடாது இந்த ப்ரைஸை. அப்போ நம்ம லோவில் பிடிக்கணும். அப்போ அந்த லோவில் எப்படி பிடிக்கணும்னா, இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இப்படி இது பண்ணணும். சில இடத்துல நான் பிரேக் அவுட் லெவல் தான் கொடுப்பேன், ஹையில் தான் இருக்கும். ஆனால் இது லோவில் ஏன் பிடிக்கணும், இதை விட்டுட்டிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் போய் எடுக்க முடியாது. அதாவது எந்த இடத்துல நீங்கள் போய் பை பண்ண முடியாது. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்கும், இங்கேருந்து 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு கன்சல்ட் ஆகிட்டு திருப்பி ஆகின்
இதனுடைய ப்ரைஸை திருப்பி பிரேக் அவுட் பண்ணும்போது தான் இங்கே ரீசெண்டான ஒரு கேண்டிலினுடைய இந்த இடத்துல நான் இந்த ப்ரைஸ் வந்து 420 பார்க்குறேன். அப்போ 430 எடுக்கிறேன். அப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 400. அது கீழே அது கேண்டிலினுடைய கீழே வச்சுட்டு இதை வந்துட்டு இதை பார்த்துட்டு இதனுடைய ஆப்ஷன் லெவலில் இதை வந்து பார்த்து நல்லா தெளிவாக இதனுடைய பகிர்ச்சி நோக்கத்துக்காக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்குள்ள இதனுடைய மூமெண்டம் செகண்ட் அட்டம்ப்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் சின்னது. அப்போ இந்த 310க்கும் 280க்கும் தான் உண்டான ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா 280ன்றது 85ன்றது நேற்று அதாவது திங்கட்கிழமையுடைய க்ளோசிங். அதுக்கு கீழே எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் அரட்டை சேனல் நம்மக்கிட்ட இருக்குது. அது ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான இடம். அங்கே வந்து ஜாயின் பண்ணிங்க. செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான நிஃப்டி எக்ஸ்பிரே லெவல்